வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் சென்றடைந்த ஜனாதிபதி அனுர விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு. 24 மணி நேரத்தில் 22 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு. பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்த பிரதமர் ஹரினி. யாழில் 517 வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல் பாதுகாப்பு உட்பட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. நாட்டில் ஆஸ்துமா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கலாஓயா ஆற்றில் நீராடச் சென்ற ஒருவர் பலி, இளம் யுவதி மாயம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 17வது ஆண்டு பொது பட்டமளிப்பு விழா. 9 லட்சத்தை அண்மிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை. வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங்கின் அழைப்பின் பேரில் வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டு நேற்று நாட்டிலிருந்து புறப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று வியட்நாமின் நோய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வியட்நாம் கம்யூனிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சருமான நுயன் மான் குவாங் உள்ளிட்ட அரச பிரதிநிதிகளால் அமோகமாக வரவேற்கப்பட்டார். இந்த வரவேற்பு நிகழ்வில் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் டிரின் டி டேம், வியட்நாமுக்கான இலங்கை தூதுவர் போசித பெரேரா மற்றும் இலங்கை தூதரகத்தின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர். இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஹனோயில் உள்ள வியட்நாம் கம்யூனிச கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் கம்யூனிச கட்சியின் பொதுச் செயலாளர் டோ லாமை சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி நாளைய தினம் வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களிலும் ஈடுபட உள்ளார். மேலும் மே மாதம் 6ஆம் தேதி ஹாசி மிங் நகரில் ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறப்புரை நிகழ்த்துவார். இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரச விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவும் இணைந்து கொள்கின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 22 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலும் 3 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியினுள் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 3 வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் 9 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடப்பட உள்ளது. அதன்படி பாடசாலைகள் புதன்கிழமை மீளத் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குதல் மற்றும் ஒரு நாள் பொது சேவைகள் வழங்குதல் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியேழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த சேவைகள் மே 5, 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் மட்டுப்படுத்தப்படும். ஒரு நாள் சேவையாக இயக்கப்பட்ட 24 மணி நேர சேவை குறித்த நாட்களில் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் நாகதானி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் இன்று சந்தித்தார். இதன்போது நீண்டகால இருதரப்பு நட்புறவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஜப்பானின் ஆதரவை ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய உறவுகளில் இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தையும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜப்பானிய அரசாங்கம், குறிப்பாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வெளிப்படைத்தன்மை, பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் தேசிய மாற்றத்திற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட 5 முக்கிய துறைகளில் ராஜதந்திர உறவுகளை மேலும் விரிவுபடுத்தவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். இலங்கைக்கும்
பாகிஸ்தானுக்கும் இடையிலான 5வது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் கடந்த 28ஆம் தேதி இரு நாடுகளின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமானது. இதில் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யஹொந்தா தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டிருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய புதிய வழிகளை ஆராய்வதற்கான வாய்ப்பு இந்த கலந்துரையாடலூடாக கிடைக்கப்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் தயாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைப்பு தொடர்பாக யாழ் மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்றைய தினம் கள ஆய்வை மேற்கொண்டனர். இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினார். இக்கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள், போக்குவரத்து, பொது வசதிகள், நலனோன்பு வசதிகள், மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இக்கள ஆய்வில் பிரதி தேர்தல் ஆணையாளர் இ சசீலன், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள், போலீஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் ஆகியோர் பங்கு பெற்றினர். இது தொடர்பில் யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மற்றும் பிரதி தேர்தல் ஆணையாளர் ராஜேந்திரா சசீலன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் 6ஆம் தேதி நாளை மறுதினம் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. 517 வாக்களிப்பு நிலையங்களிலே இத்தேர்தல் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் 243 வட்டாரங்களில் இந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகம் எங்களாலும் சிரேஷ்ட வடமாகாணத்திற்குரிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராலும் மேற்பார்வை செய்யப்பட்டு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேர்தல் கடமைக்காக இணைக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்களுடைய வரவு முதல் அவர்கள் இந்த கடமைகளை நாளை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே காலை 7 மணி முதல் இந்த வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்குரிய இட ஒழுங்கமைப்பு உட்பட அனைத்து விடயங்களும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை காலையிலே காலை 8 மணிக்கு முதலாவது பஸ் வண்டி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குப்பட்டி, வாக்கு சீட்டு உட்பட இதர ஆவணங்களுடன் புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்கள் பிரதேச செயலாளர்கள் மூலம், கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் அங்கு தயார்படுத்துவதற்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த வகையிலே சுமூகமான முறையிலே எதிர்வரும் 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகளிலே பொதுமக்கள் ஆர்வத்தோடு செயற்பட்டு தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்தில் அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற வகையிலும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற வகையிலும் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தீவக பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே வகையிலே நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்கு சீட்டுகளும் நைனாதீவு பிரதேசத்திற்கான வாக்குச்சீட்டுகளும் காலை 9 மணிக்கு குறுகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவுக்காக வடதாரகையிலும் நைனாதீவுக்காக தனியார் போக்குவரத்து படகு மூலம் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடற்படையினராலும் போலீசாராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனலதீவு மற்றும் எழுதீவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் கடற்படையினுடைய உதவியோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்காகவும் 9 மணிக்கு ஊர்காத்துறை இறங்குதுறையிலிருந்து தேர்தலுக்குரிய ஆவணங்கள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கும் கடற்படை மற்றும் போலீசாருடைய இணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே தீவு பகுதியிலே ஏதாவது அனர்த்தங்கள், அவசர தேவைகள் ஏற்படும் பட்சத்திலே அதற்குரிய விசேட தரித்து நிற்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் கடற்படையுடன் கலந்துரையாடி மேற்கொண்டிருக்கின்றோம். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 517 வாக்கெடுப்பு நிலையங்கள், அதாவது 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான 517 வாக்கெடுப்பு நிலையங்களிலே வாக்குச்சாவடிகளில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பின்பு வட்டாரங்களில் ஒரு மத்திய நிலையத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும். அந்த வட்டாரத்துக்கு மத்திய நிலையத்திலே ஒவ்வொரு
வாக்களிப்பினருடைய வாக்குகளும் வந்து வெவ்வேறாக எண்ணப்பட்டு அந்த வாக்களிப்பு நிலையத்தினுடைய பெறுபேறுகள் தனியாக வெளியிடப்பட்டு அந்த வட்டாரத்து மத்திய நிலையத்திலே இந்த வாக்களிப்பு நிலையங்கள் அந்த வட்டாரத்துக்குரிய சகல வாக்களிப்பு நிலையங்களுடைய பெறுபேறுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு வட்டாரத்தினுடைய பெறுபேறு வந்து அந்த வட்டாரத்திலேயே வெளியிடப்படும். அதன் பின்பு வட்டாரத்தின் பெறுபேறு வந்து வட்டாரத்துக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் வந்து இந்த மத்துலிய யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைந்திருக்கின்ற பெறுபேறுகள் கையளிக்கும் நிலையத்தில் வந்து கையேற்கப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு சபையினுடைய ஒவ்வொரு கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த பெறுபேறு தெரிவத்தாட்சி அலுவலர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய கூட்ட மண்டபத்தில் வைத்து வெளியிடப்படும். மேட்டியாகொடு போலீஸ் பிரிவின் பத்தேகம வீதியில் உள்ள மானம்பேட்ட பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் மேட்டியாகொட மானம்பிட்ட பகுதியை சேர்ந்த சரத் சமிந்த உதயகுமார் என்ற 47 வயதுடைய நபர் ஆவார். காயமடைந்த நபர் 52 வயதான மகதுர நளின் வசந்த என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது பெலப்பிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த அடையாளம் தெரியாத 4 பேர் T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த துப்பாக்கிச்சூடு காயமடைந்த மகதுர நளின் வசந்த மற்றும் அம்பலாங்கொட பிரதேச சபைக்கு சுயேட்சை அணியில் போட்டியிடும் மகதுர இசுரு டில்ஷான் ஆகியோரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மகதுர நளின் 2015ஆம் ஆண்டு தனிப்பட்ட தகராறில் நடந்த இரட்டை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற உணவகத்தின் உரிமையாளரும் அம்பலாங்கொடை பிரதேச சபைக்கு சம்பந்தப்பட்ட சுயேட்சை குழுவிலிருந்து போட்டியிடும் வேட்பாளர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த துப்பாக்கிச்சூடு அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டதா என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை எனவும் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மேட்டியாகொட போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் தற்போது ஆஸ்துமா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். உலகளவில் 1 லட்சம் பேரில் 3340 பேருக்கு ஆஸ்துமா இருப்பதாக சுவாச நோய் வைத்திய நிபுணர் ஆஷா சமரநாயக்க தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களிடையே ஆஸ்துமா பரவலாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 6ஆம் திகதி உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே வைத்திய நிபுணர் இதனை தெரிவித்துள்ளார். இன்ஹேலர் சிகிச்சையானது பக்க விளைவுகள் இல்லாமல் ஆஸ்துமாவை மிக சிறப்பாக குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டுள்ளது. ஆஸ்துமா இருந்தாலும் இந்த நாட்டில் அது கண்டறியப்படாத நோயாளிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் என்றார். வனாகவில்லு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கலாய் ஆற்றில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 42 வயதுடையவர் என்றும் காணாமல் போன பெண் 22 வயதுடையவர் என்றும் இருவரும் கற்பிட்டி வன்னி முந்தலம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபரும் காணாமல் போன பெண்ணும் மற்றொரு குழுவினருடன் கலாஓயாவில் நீராடிய போது ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் காணாமல் போன பெண்ணை தேடுவதற்காக கடற்படை அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் வெனாத்தவில்லு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 19 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக லக்கல போலீசார் தெரிவித்தனர். தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பிரச்சாரத்தின் போதே இந்த பாலியல் வன்கொடுமை நடந்ததாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரே மேற்படி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் என குறிப்பிடப்படுகிறது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 17வது ஆண்டு பொது பட்டமளிப்பு விழா நேற்று பல்கலைக்கழகத்தின் பிரதான அரங்கில் ஆரம்பமானது. ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி பாஜிஸ் முஸ்தபாவின் முன்னிலையில் பதில் உபவேந்தர் ஜூ எல் மஜீத் தலைமையில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களாக நடைபெற்ற இப்பட்டமளிப்பு விழாவில் 6 அமர்வுகளில் 2077 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். சனிக்கிழமை முதலாம் நாள் முதல் அமர்வில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜசந்த கொடஹொட பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். 2ஆம் அமர்வில் களனி பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் கலாநிதி சீதா பி பண்டாரவும் 3வது
அமர்வில் இலங்கைக்கான சவுதி அரேபியா நாட்டின் தூதுவர் காலித் ஹமூத் அல் ஹக்தானியும் கலந்து கொண்டு உரையாற்றினார். முதல் நாளில் பிரயோக விஞ்ஞான பீடத்தில் 172 மாணவர்களும், பொறியியல் பீடத்திலிருந்து 82 மாணவர்களும், தொழில்நுட்பவியல் பீடத்திலிருந்து 102 மாணவர்களும், கலை கலாச்சார பீடத்திலிருந்து 314 மாணவர்களும், இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரபு மொழி பீடத்திலிருந்து 342 மாணவர்களும் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இன்று இரண்டாம் நாள் முதல் அமர்வில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் துணைத் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் KL வசந்தகுமாரவும், இரண்டாம் அமர்வில் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவ துறையின் பேராசிரியர் கலாநிதி மனோஜ் சமரதுங்கவும், மூன்றாவது அமர்வில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பட்டப்படிப்பு பீடத்தின் பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் T வேல்நம்பியும் கலந்து கொண்டனர். இதன்போது முகாமைத்துவ மற்றும் வர்த்தக பீடத்திலிருந்து 378 மாணவர்களும், வெளிவாரி பட்டப்படிப்பு மாணவர்கள் 687 மாணவர்களாக 2077 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் என பதிவாளர் MI நவ்வர் தெரிவித்தார். 2025 ஏப்ரலில் மொத்தம் 1,74,608 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இது மார்ச் 2024 வந்த எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 17.3% அதிகமாகும். அதன்படி 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,96,884 ஆக உள்ளது. ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா அதிக பங்கை கொண்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 17,348 பேரும், ரஷ்யாவிலிருந்து 13,525 பேரும், ஜெர்மனியிலிருந்து 11,654 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 10,744 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். கண்டி பதுளை தொடருந்து மார்க்கத்தின் L9 வளைவு பாலத்தில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நாட்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் பாலத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்த ஒரு இடமாக L9 வளைவு பாலம் காணப்படுகிறது. எல்ல மற்றும் தெமோதர தொடருந்து நிலையத்திற்கு இடையில் அமைக்கப்பட்டுள்ள இப்பாலம் 300 அடி நீளமும் 25 அடி அகலமும் மற்றும் 80 அடி உயரமும் கொண்டது. கட்டப்பட்டு 100 வருடங்களுக்கு மேலான குறித்த பாலத்தின் அடிப்பகுதியில் சில சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. பொலனறுவை வடக்கு பகுதியில் நபர் ஒருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தங்காலை போலீசார் தெரிவித்தனர். 49 வயதுடைய பெண் ஒருவரே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரம்பு பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளை அலுமாரியில் சொற்சுவமாக மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் அரநாயக்க போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் பதுங்கியுள்ள தெலினி என்ற போதைப் பொருள் கடத்தல்காரரால் இப்போதைப் பொருட்கள் இந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 40க்கு மேற்பட்ட வாகனங்களை திருடியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டவர் எனவும் இதன்போது கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று மாவனெல்ல மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதோடு மேலதிக விசாரணைகளுக்காக 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.